எங்களை அன்பாய் நேசிக்கிற ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே, நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மாட்சிமைப்படுத்துகிறோம். சாமி, கடந்த ஓராண்டு காலமாக எங்கள் மத்தியில் இருந்து வழிநடத்துகிறார் என்று சொல்லி சிறப்பாக உம்முடைய பிறப்பை நாங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்துருக்கிறதுனால உம்முடைய வார்த்தைப்படி எத்தனை நன்று சகோதரர் ஒன்றைத்திருப்பது எத்தனை நன்று என்ற இறைவார்த்தைப்படி நாங்கள் எல்லோரும் ஒன்றைத்திருந்து திரு அவையை கட்டி எழுப்ப, திரு அவையை கட்டி எழுப்ப, குடும்பத்தை கட்டி எழுப்ப இன்னும் நாங்கள் ஊக்கமாய் செயல்பட ஆண்டவரே எங்கள் எல்லாரையும் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து உம்முடைய பிறப்பு எங்கள் குடும்பங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதியும், எல்லோரையும் வழிநடத்தும், வளமெல்லாம் காத்தாலும் இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். செல்வமே இம்மண்ணில் வந்த தெய்வமே, கண்ணீன்ற செல்வமே இம்மண்ணில் வந்த தெய்வமே, கன்னிமணியே அமுதமே என் பொன்னேத்தினே இன்பமே, என்னமே உன் வண்ணமே என்னை தேடி வந்ததே, ஆரிரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ, எங்கும் நிறைந்த இறைவன் நீ, நங்கை உதரம் ஒடுங்கினாய், ஞாலம் காக்கும் நாதன் நீ, சீலத்தரத்தில் அடங்கினாய், தாய் உன் பிள்ளை அல்லவா, சேயாய் மாறும் விந்தையே, கண்ணீன்ற செல்வமே இம்மண்ணில் வந்த தெய்வமே. வந்தோரை வரவேற்பு என்பது நம்முடைய பண்பாக இருக்கிறது. அத்தகைய அடிப்படையில் நம்முடைய திருத்தல வளர்ச்சிக்காகவும் நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் பல்வேறு நிலையில் உழைத்து கொண்டிருக்கும், தங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவ ஒன்று கூடல் வழியாக வந்திருக்கும் அனைவரையும் முதல் தருணமாக வருகை கொண்டு உங்களை வரவேற்கின்றோம். முதலில் இந்த கூட்டமானது நல்ல முறையில் நடைபெற ஒரு சில நிமிடங்கள் மௌனமாக இருந்து ஆண்டவர் நம்முடைய மத்தியில் வரவேற்போம். அடுத்தபடியாக நம்முடைய திருத்தலத்தின் வளர்ச்சிக்காகவும் நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் எப்பொழுதும் முதல் முறையாக வந்து நமக்கு முன்னோடியாக திகழக்கூடிய நம்முடைய பாசமிகு அருள் தந்தை, குறிப்பாக திருத்தல அதிபர் தந்தை அருள்பணி காணிக்கராஜ் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அனைவரும் கைகளை தட்டி நாம் அவர்களை வரவேற்போம். அதன் அடிப்படையில் இங்கு இருக்கும் அனைத்து குருக்களையும் நாம் வரவேற்போம். நம்முடைய அருள் சகோதரிகள் எப்பொழுதும் நமக்காக துணையாக இருந்து நாம் ஏறெடுக்கும் அனைத்து முயற்சிகளும் நாங்கள் வருகிறோம் என்று தங்களுடைய உடனிருப்பை கொடுக்கக்கூடிய அருள் சகோதரிகளாக இருக்கிறார்கள். அதற்காக நாம் அனைவரும் சார்பாக கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்போம். அனைத்து பொறுப்பாளர்கள், உங்களால் முடிந்த உதவிகள், ஒவ்வொருவரும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை தங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு இன்னும் அதிகமாக திருத்தலத்துடைய வளர்ச்சியில் நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீர்கள். நாங்கள் மட்டுமல்ல, நீங்களும் உங்களுடைய வளர்ச்சியை, உங்களுடைய பங்கை நீங்கள் கொடுக்கிறீர்கள். அதற்காக பங்குத்தனை சார்பாகவும் இருக்கும் அனைத்து அருத்தனை சார்பாகவும் அருள்சை சார்பாகவும் உங்கள் அனைவரையும் அன்போடு பாசத்தோடு நாங்கள் வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. இப்போது நம்முடைய இளையோர்கள் ஒரு சிறிய பார்ட்டி கேம்ஸ் ஒன்று நமக்காக நடத்துவார்கள். ஓகே, இந்த வழக்கமாக நம்ம சின்ன வயசுலேருந்து விளையாடக்கூடிய அதே விளையாட்டு தான், பாம் இன் த சிட்டி. எப்போ பார்த்தாலும் அதுதான். ஓகே, அதுதான் ஈஸியும் கூட. நமக்கு ரொம்ப கஷ்டப்படாமல் ஒரு விளையாட்டில் விளையாடலான்னா இதுதான். 4 பகுதியில் பிரிப்பாங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். ஓகேங்களா?
பாட்டு போடுவாங்க, பாட்டு நின்னோன்னு ஏதாவது இடத்துல நீங்கள் நிற்கணும். குண்டு போடுவாங்க, அது எந்த இடத்துல குண்டு விடுதோ அதில் இருக்கவங்க அவுட்டு. ஓகேங்களா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். ஓகே, ரெடியா? சரி வாங்க, மூவ் பண்ணுங்க. நான் சொன்னேன்ல, பிரியாணி சாப்பிட்டு அப்படியே மெதுவாக நடக்க முடியும். மூவ் பண்ணுங்க. உள்ள வாங்க. கோட்டை விட்டு வெளியே போனால் அவுட்டு. மூவ் பண்ணாத அவுட் ஆக மாட்டீங்க. மூவ் பண்ணுங்க. எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பாட்டை நிற்காதுங்க, குண்டு போடு ஓரமாங்க. ஓகே, எல்லாம் தந்தனி நின்னாச்சா? ஆற்றுல ஒரு கால் சேத்துல கால் நிற்கக்கூடாது. ஓகே, முதல் குண்டு யார் மேலே? யோவான் மேலே குண்டு போட்டேன். அப்படியே போங்க. யோவான் அவுட், வெளியே போங்கம்மா. டேனியல் சார், உங்கள் மேலே தான் விழுந்துருக்கு. ஒன்றும் தெரில. திருப்பி ரெடி. திருப்பி போய் சின்ன பசங்க கூட அந்த குடும்பம் சேர்ந்துக்கூடாது. ஓகே, திருப்பி இங்கே வரீங்க, சேரில் போய் உட்காடுங்க. ஓகே, மற்றவங்க போங்க. வாங்க. பாட்டு போங்கம்மா. வயசானவங்களா உள்ள வாங்க. கேட்டுக்குள்ளே வாங்க. ஸ்டாப். ஓகே, எல்லாம் நின்ட்டீங்களா? யோவான் நிறைய பேர் நிற்கிறாங்க. சின்னப்பா எடுக்க சொல்லுங்க. யோவான், மார்க் மேலே குண்டு. மார்க்கு. ஓகே, மூவ் பண்ணுங்கம்மா. ஸ்டார்ட். ஃபாஸ்ட்டாக ஆடுங்கம்மா, பிரியாணி சேர்த்து ஆகட்டும். போடுங்க. ஸ்டாப். மதில் மேல் பூனை யாரும் நிற்காதீங்க. மத்தேயு. அவன் தான் மத்தேயு. அவன் மேலே குண்டு. நீ மத்தேயு. அவன் மேலே குண்டு அவனே போடுங்க. ரெடி, ஸ்டார்ட். கிளாப் பண்ணியே போங்கம்மா, சோகமாக போறீங்க. இது இந்த கேமே அப்படிதான், ஏதோ வாழ்க்கை பறி கொடுத்த போல அப்படி. ஓகே, அவன் இஸ்ராயல குண்டு போட ஜாலியாக இருக்கிறான். இங்கே என்ன இந்த சாதாரண குண்டு பயந்துக்கிட்டு. ஓகே, ரெடியா? எடுமா பிரீத்தி, உனக்கே நீ போட்டுக்கோ. மார்க் மேலே நல்ல பொண்ணு. ஓகே, அவுட் வாங்க, வெளியே போங்க. மார்க் யாருமே இல்லை, மார்க் தான். மற்ற யாரும் இல்லை. ஏன்னா வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் அவுட் ஆகிடுவீங்க. 3 பேருக்கு பயங்கர தைரியம். ஓகே, எடுங்க. யோவான் 2 சிஸ்டர், 1 சிஸ்டர். வாங்க, அப்பயே சொன்னேன் வர சொல்லி. அவுட். பாட்டு போடுங்க. நல்லா கிளாப் பண்ணி போகுமா. வேகமாக நடங்க. வெளியே கிளாப் பண்ணுங்க. அவுட் வாங்க, கிளாப் பண்ணுங்க.
நீண்டிங்களா? இது யோவான். 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 ரெடி ரெடி. அடுத்த வாட்டி நிற்க மாட்டாங்க. வெளியே அவுட் வாங்க, கிளாப் பண்ணுங்க. வாங்க 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 வாங்க, மூவ் பண்ணுங்க. ஓகே. இது வரைக்கும் லூக்கா தான் வரல. ஆமாம், கலக்கும். மத்தேயு. யாரு? 2 பேர் மத்தேயு. ஃபாஸ்டா. சூரியன் மறைந்திருக்க காரிருள் அடர்ந்திருக்க கிளாப் கிளாப் கிளாப். உலகில் வந்தாரே வழி காட்டிட வந்துதித்தாரே. தயவுசெய்து இந்த குரூப் போடுங்களேன். எடுமா ஜோதி அம்மா நல்லா பார்த்து எடுங்க, உங்க மேலே போட்டுங்க. லூக்கு இப்போதான் முதல் முறையாக லூக் வந்துருக்குது. ஓகே. ஃபாஸ்டா வாங்க. இப்பயாவது அம்மா பொண்ணு தனியாக போகக்கூடாதா? வாங்க வாங்க வாங்க, மூவ் பண்ணுங்க. கிளாப் வெளியே கிளாப் பண்ணுங்கம்மா. இன்கேஸ் உங்கள் குரூப்பில் யாராவது உங்கள் அன்பியத்தில் யாராவது கிளாப் பண்ணுங்க. ஆல்ட்ரு பாய்ஸ் அப்படியே தான், இன்னும் யாரும் வெளியே போகல. ஆல்ட்ரு பாய்ஸ் யாரும் வெளியே போகல இன்னும். ஓகே. விடுங்க. யோவான் யாரும் இல்லையா? ஒரு இது குறைச்சிடலாம் அப்போ தான். ஆமாம், யோவான் எடுத்துடுங்க. எப்படி? யோவான் இல்லைம்மா, யோவான் இல்லை. மத்தேயு, மார்க்கு, லூக்கா. நிற்கக்கூடாது, ஒரு இடமே கிடையாது. மூணு இடம் தான். அவுட்டு. யோவான் நிற்காதீங்க. இல்லை. சரி. இல்லை நிற்கக்கூடாது. அவுட்டு. எடுங்க. லூக்கு. கடைசியாக ஒரு 4 பேர் 5 பேர். ரெடி. நிப்பா ஜோதி அம்மாக்கு மைக்கு வந்துட்டு போகுது. ஓகே. அவரே எடுக்க சொல்லுங்க. டக்குனு பாம்போடு அவரே போடு. அவன் மேலே போட்டுப்பாங்க. மத்தேயு. ஜோதி அம்மா நீ தான் வின்னு. கிளாப் பண்ணுங்கம்மா. வாங்க. 4 பேர் தந்திரே நிற்கிறோம். ஒன்று 5 பேர். ஓகே. தந்திரே நில்லுங்க. ஓகே. இல்லை அங்கே இல்லை. ஓப்போங்க. ஓகே. லூக்கு. ரெண்டு தான். மார்க் மத்தேயு மட்டும் தான் இப்போ. இல்லை சுத்துங்க. ஆனால் வந்து நிற்கும் போது நிற்கணும். போங்க. தனித்தனியாக போனால் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். இங்கே வாங்க, ஏதோ ஒன்றுல வாங்க. ஓகே. மத்தேயு 3rd ப்ரைஸ். எழுதிக்கிங்க. 3rd ப்ரைஸ். ஓகே. இப்போ 2 பேர் நீங்கள் இதில் பாட்டு போடுங்க.
ஓகே, இதில் யார் செகண்டு யார் ஃபஸ்ட்டு பார்ப்போம். மத்தேயு. இப்போ ஆவே மரியா தான் ஃபஸ்ட் ப்ரைஸ். செகண்டு மரியே சூசை மேரி. செகண்டு. தேர்டு யார்? அற்புதராஜ். தேர்ட். ஓகே, நோட் பண்ணி பார்ப்போம். ப்ரைஸ் கொடுப்பாங்க, வாங்கி. தேங்க்யூ ஃபார் ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ். பங்கெடுத்த அனைவருக்கும் நன்றி. ஜோராக கை தட்டுவோம். ஒரு சின்ன மெசேஜ் நம்முடைய ஜேசு ஃபாதர் கிறிஸ்மஸை பற்றி ஒரு சின்ன மெசேஜ் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி தாமதமாக வந்தவர்கள் யாராவது பேர் எழுதாமல் இருந்தால் எளியோரை சந்தித்து உங்களுடைய பெயர்களை எழுதி கொள்ளுங்கள். ஓகே. எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். உங்கள் எல்லாருக்கும் மீண்டுமாக கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களையும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்வதில் எனக்கு மகிழ்ச்சி. ஃபாதர் முன்னாடி சொல்லிட்டாங்க, சிறு மெசேஜ் தான். அதனால் ஒரு முறை இந்த ஜூவுக்கெல்லாம் போனாங்களா, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். ஜூவுக்கு நிறைய பேர் போகிறாங்க, போய் பார்க்குறாங்க, நிறைய மிருகங்கள் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு வரும்போது ஒரு பர்டிகுலர் பெட்டியில் வந்து ஃபுல்லாக மூடி இருந்துச்சு. அந்த பெட்டியில் இது மாதிரி எழுதியிருந்துச்சு, என்னென்னா உலகத்துலேயே மிக மோசமான ஒரு மிருகம் இங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி. போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே ஒரு என்ன இருந்துச்சா? எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சு கண்ணாடி இருந்துச்சு. கண்ணாடியில் யார் தெரிஞ்சாங்க? நீங்கள் தான் தெரிஞ்சிங்கன்னு சொல்லாதீங்க, நம்ம மூஞ்சி தான் அங்கே தெரிஞ்சிச்சான். சரி, இதுக்கும் கிறிஸ்மஸுக்கும் என்னப்பா மெசேஜ்? நம்ம எல்லாரும் அங்கே எழுதியிருந்தது என்னது? உலகத்திலேயே மோசமான மிருகம் இங்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டது. ஆனால் இந்த மோசமான மிருகத்தினுடைய சாயலில் இந்த மோசமான மிருகம் மாதிரி இல்லாமல் ஒருத்தர் பிறந்தார். யார்? இயேசு கிறிஸ்து. நம்ம எல்லாரும் நினச்சி நம்மளுக்குள்ள நிறைய மிருகங்கள் இருக்குது, ஒளிந்திருக்குது, இல்லை போயிருக்குது, இது பண்ணியிருக்குது. இந்த மிருகங்கள்லாம் மாறணும். இந்த மிருகமெல்லாம் மாறி உண்மையிலே மனுஷன் யார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உண்மையிலுமே மனுஷன் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். உண்மையிலுமே மனுஷனால் என்ன முடியும், எதை அட்டைன் பண்ண முடியும், எதை ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி தான் அவர் என்ன பண்ணுறாரு? மனுஷனாக பிறக்கிறாரு. மனுஷனாக பிறந்த அவர் நம்மள்கிட்ட இருக்கிற மாதிரி சில மிருகங்களோடு அவர் வாழ கிடையாது. அவர் வாழ்ந்தது எல்லாமே எப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே அறிந்த ஒன்று. அன்பிற்குரியவர்களே, அப்போ நம்ம எல்லாரும் எவ்வளோ பேறு பெற்றவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதான் செய்தி. என்னென்னா, நாம் எல்லோருமே பேறு பெற்றவர்கள். ஏன்னா உங்களை போல என்ன போல ஒரு சாதாரண மனுஷனாக, ஒரு குழந்தையாக நீங்களும் நானும் எப்படி ஒரு குழந்தையாக பிறந்து குவான்னு சொல்லி கத்தணுமோ, அதே போல நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் மனிதனாக ஒரு குழந்தையாக பிறந்தார். பிறந்து புனிதமாக வாழ வழிகாட்டினார். உங்களாலையும் என்னாலையும் ஒரு புனிதனாக முடியும், ஒரு புனிதனாக வாழ முடியும். நாம் மிருகம் கிடையாது அப்படிங்கிறதுக்கான ஒரு வழியையும் அவர் காட்டினார். ஸோ இதுதான் மெசேஜ். நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள். ஏன்னா கடவுள் மனிதனாக பிறந்தார். நம்மள எல்லாரையும் அவருடைய சாயலில் படைச்சார். அது மட்டும் இல்லாமல் அந்த இம்மானுவேல் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன அர்த்தம். எஸ், எங்கேயோ இருக்கக்கூடியவர் கடவுள் கிடையாது. மீண்டும் சொல்லக்கூடியது தான், எங்கேயோ இருக்கக்கூடியவர் கடவுள் கிடையாது. உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கக்கூடியவர் தான் கடவுள். எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கக்கூடியவர் தான் கடவுள். உங்கள் கையை பிடிச்சி என் கையை பிடிச்சி வழிநடத்தக்கூடியவர் தான் கடவுள். கவலையாக இருக்கும்போது, துன்பத்தோடு இருக்கும்போது, கண்ணீரோடு இருக்கும்போது, உள்ளம் உடைந்து போய் இருக்கும்போது எங்கேயோ கடவுள் இருக்காருன்னு சொல்லி நினைக்காம என் கூட இருக்கிறாரு, என்னையை பிடிச்சி வழிநடத்திக்கிட்டு இருக்காரு. இம்மானுவேல், கடவுள் என்னோடு, நான் பேறு பெற்றவன் என்ற நம்பிக்கையோடு இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை சிறப்பாக கொண்டாடுவோம். இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நாம் செய்கின்ற எல்லா பணிகளையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. எளியோர்கள் உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் எழுதி போட்ட பெயர்கள் அதில் இருக்கும். நீங்கள் ஒரே ஒரு சீட்டு மட்டும் எடுக்கணும். அந்த பெயரை நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். எல்லாரும் எடுத்து முடித்த பின்னாடி உங்கள் கையில் ஒரு பேனா கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு யார் பெயர் வந்திருக்கிறதோ அந்த நபரை நீங்கள் கண்டுபிடித்து உங்களிடம் இருக்கக்கூடிய பேனாவை அவங்கக்கிட்ட கொடுக்கணும். ஓகேங்களா?
ஓகே, சரி, எல்லாம் எழுந்திருக்கு பார்ப்போம். யார் வேகமாக உங்களுடைய பார்ட்னரை கண்டுபிடிக்கும் பார்க்கணும். ஓகே, ஸ்டார்ட். பிரியமானவர்களே, ஒரு கேரல் சாங், அது பின்பாக நன்றி நவடல், அது பின்பாக ஒரு சின்ன கிஃப்ட்டு நாம் பகிர்ந்து கொள்வோம். இந்த நிகழ்வை நாம் நிறைவுக்கு கொண்டு வருவோம். கிறிஸ்மஸ் கேரல் சாங் பை கொயர். பாட்டு போடு, தாளம் போடு, நம்ம சாமி நல்ல சாமி பிறந்துட்டாரு. ஆட்டம் போடு, கொண்டாட்டம் போடு, இயேசு சாமி நமக்காக பிறந்துட்டாரு. சொந்தமாக மண்ணில் வந்து பிறந்துட்டாரு, சொக்க தங்கமாக பார்ப்போற்ற வந்துட்டாரு. சொந்தமாக மண்ணில் வந்து பிறந்துட்டாரு, சொக்க தங்கமாக பார்ப்போற்ற வந்துட்டாரு. கொண்டாடி பண்பாடி துள்ளியாடு, கொண்டாடி பண்பாடி துள்ளியாடு. பாட்டு போடு, தாளம் போடு, நம்ம சாமி நல்ல சாமி பிறந்துட்டாரு. ஆட்டம் போடு, கொண்டாட்டம் போடு, இயேசு சாமி நமக்காக பிறந்துட்டாரு. வானத்துல வாழ்ந்த சாமி பூமிக்கு தான் வந்துட்டாரு. வார்த்தையாக இருந்த சாமி உடம்பெடுத்து உதிச்சிட்டாரு. துக்கத்தை நீ தூக்கி போடு, வருத்தத்தையும் புதிச்சு மூடு. இயேசு உன்னை காத்திடுவான், மகிழ்ச்சியோடு ஆடி பாடு. பிறந்த சாமி நல்ல சாமி, வாழ வச்சு காப்பாரு. வந்த சாமி நம்ம சாமி நல்லதையே செய்வாரு. இயேசு சாமி நம்ம சாமி நல்லதையே செய்வாரு. பாட்டு போடு, தாளம் போடு, நம்ம சாமி நல்ல சாமி பிறந்துட்டாரு. ஆட்டம் போடு, கொண்டாட்டம் போடு, இயேசு சாமி நமக்காக பிறந்துட்டாரு. பாடக்குழுவுக்கு நன்றிகள். பிரியமானவர்களே, இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் நான் கடந்த ஆண்டு சொல்லியிருந்தேன். ஆனால் புதியவர்கள் வந்திருப்பார்கள், அவர்களுக்காக ஏன் இந்த ஃபங்க்ஷன், இதனால் வரக்கூடிய பயன் என்ன, லாபம் என்ன. பிரியமானவர்களே, ஆண்டு முழுவதுமாக நம்முடைய பங்கில் நடைபெறக்கூடிய பல்வேறு காரியங்கள் அது மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவியாக இருப்பவர்கள் நீங்கள். பங்கு தந்தையே
அல்லது அதிபர் இங்கே எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் அவர் திட்டம் தீட்டினாலும் கூட செயல்படுத்துவதற்கு உதவியாக இருப்பவர்கள், அந்த திட்டங்கள் முழுமையாக நடைபெறுவதற்கு மிகவும் கரம் கொடுக்கக்கூடியவர்கள், உழைக்கக்கூடியவர்கள் இந்த பங்கில் நீங்கள். இந்த பங்கில் கிட்டத்தட்ட 640 குடும்பங்கள் இருக்கின்றன. அந்த 640 குடும்பங்கள் இருக்கிற எல்லாருமே வந்து இந்த பங்குக்காக வேலை செய்வது கிடையாது. பூசைக்கு வராங்க, அவங்க பாட்டு போயிடறாங்க, ஏதோ அவங்களால் முடிந்த நன்கொடையை தந்துவிட்டு சென்று விடுகிறார்கள். மாறாக நடைபெறக்கூடிய ஒவ்வொரு நிகழ்விலும் உடல் உழைப்பு கொடுக்கிறவர்கள், ஒத்துழைப்பு கொடுக்கிறவர்கள், அந்த நிகழ்வுகளை முன்னின்று நடத்துபவர்கள் நீங்கள தான் இருக்கிறீங்க. ஒரு அன்பிய கூட்டத்தை நடத்தணும்னா அன்பிய பொறுப்பாளர்கள் நீங்கள் உதவியாக இருக்கிறீங்க. ஒரு பணி இங்கே நடக்கிறது என்று சொன்னால் அதுக்கு பங்கு பெற உறுப்பினர்களோ, அன்பிய பொறுப்பாளர்களோ, இளைஞர்களோ அல்லது தன்னார்வ தொண்டர்களோ நீங்கள் தான் முன்னின்று வழி நடத்துகிறீங்க. ஒரு மறைக்கல்வி அப்படின்னு சொல்லுகிற போது ஆசிரியர்கள், நம்முடைய அவுட் சகோதரிகள், நம்முடைய பங்கில் நடைபெறக்கூடிய பல்வேறு பணிகள் எல்லாம் உங்களுடைய முயற்சியால் தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த பேரும் புகழும் பங்கு தந்தைக்கோ ரெக்டருக்கு வந்தாலும் அது உண்மை கிடையாது. மாறாக இந்த பங்கு வளர்கிறது என்றால், ஒரு படி மேலே நாம் வந்திருக்கிறோம் என்றால், வருகிறோம் என்றால், அதுக்கு பின்புலமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த பங்கில் இருக்கக்கூடிய அனைத்து பக்த சபைகள், அன்பிய பொறுப்பாளர்கள், பங்கு பேரவை, இளையோர், பாடு குழுவினர், ஆல்டர் பாய்ஸ், மரியாயின் சேனை, இப்படி ஒவ்வொரு குழுவிலே இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை மிக சரியாக செய்வதனால்தான் இந்த பங்கிலே நாம் ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு பங்காக பல்வேறு காரியங்களை முன்னெடுத்து அதை வெற்றிகரமாக செய்யக்கூடிய ஒரு பங்காக இருக்கிறது. 2025ஆம் ஆண்டு இது நம்முடைய பங்குக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆண்டு, ஜூபிலி ஆண்டு நாம் நிறைவு செய்து, ஜூபிலி ஆண்டை நாம் அடுத்த மாதம் நாம் ஆயர் தந்தையோடு நிறைவு செய்ய இருக்கிறோம். பிப்ரவரி மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். இந்த ஆண்டுக்குள்ளே பார்க்கிற போது பல்வேறு காரியம் நடந்திருக்கிறது. நமக்கு கண் முன்னாடியே நாம் பார்க்கிறோம். ஆலயம் வளர்ந்திருக்கிறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ந்திருக்கிறது, நம்முடைய அன்பியங்கள் நன்றாக செயல்பட நாம் வளர்ந்திருக்கிறோம், குழுக்கள் நன்றாக செயல்பட வளர்ந்திருக்கிறோம். ஆக ஒவ்வொரு விஷயத்திலும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நாம் முன்னுக்கு வந்திருக்கிறோம் என்றால் அது உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நிச்சயமாக கிடையாது. அதனால் என்னோடு இணைந்து செயல்படக்கூடிய உங்களை ஒன்றாக அழைத்து நன்றி சொல்வதற்குண்டான ஒரு நாளாகத்தான் கடந்த ஆண்டு முதல் இந்த நாளை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். 3வது ஞாயிற்றுக்கிழமை மகிழ்ச்சி ஞாயிறு என்று திரு அவை நமக்கு சொல்லுகிறது. இந்த நாளிலே ஒரு தியானத்தை வைப்பது, ஒரு நல்ல பாவ சங்கீதனம் செய்வது, அது பின்பாக இந்த பங்கிலே உழைக்கிறவர்களுக்கு நாம் நம்முடைய நன்றியை தெரிவிக்கிற நாளாக இந்த நாளை நாம் வைத்திருக்கிறோம். கடந்த ஆண்டும் இதே நாளில்தான், இதே இடத்தில்தான், இந்த நேரத்தில்தான் இது நடந்தது. இந்த ஆண்டும் அதே நாளில் அதே இடத்தில் இது நிகழ்கிறது. ஆக இந்த purpose of this meeting, purpose of this celebration is I want to express my sincere thanks to all of you. ஸோ இதுதான் மெயின் பர்பஸ். அப்படிங்களா? அந்த நன்றியை வெளிப்படுத்துவதற்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் கொடுத்து உங்களை மகிழ்விக்கிறோம். அவ்வளோதான், பெரிய கிஃப்ட் கிடையாது. நீங்கள் செய்கிற பணிக்கு இப்போ கொடுக்க போகிற கிஃப்ட் வந்து எம்மாத்திரம் கிடையாது, அது ஒன்றுமே கிடையாது, சாதாரண ஒரு கிஃப்ட் தான். ஆனால் நீங்கள் மிக கடுமையாக பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள். மிக குறிப்பாக அன்பிய பொறுப்பாளர்கள் அன்பியத்தை வழி நடத்துவதில் ரொம்ப சிரமப்படுறீங்க, எனக்கு நல்லாவே தெரிகிறது. நீங்கள் மக்களை இணைத்து ஒருங்கிணைத்து அவளை கொண்டு வருவது இட் இஸ் நாட் வெரி ஈஸி ஜாப், வெரி டஃப்பான ஜாப். நீங்கள் நிறைய தடவை என்கிட்டயே வந்து புலம்பி இருக்கிறீங்க இல்லையா, கோஆப்ரேஷன் பண்ண மாட்டான் ஃபாதர், வரமாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனாலும் நான் என்ன சொல்கிறேன், பண்ணுங்கம்மா, போய் பண்ணுங்க, அப்படி தான் இருப்பாங்க, செய்யுங்க. உங்களுடைய கஷ்டம் எனக்கு புரிகிறது, ஆனாலும் கூட நம்ம விட்டுட முடியாது. ஸோ இது நாம் கொண்டு போக வேண்டும். எனவே ஒவ்வொரு அன்பியத்திலும் இருக்கக்கூடிய அன்பிய பொறுப்பாளர்கள் நீங்கள் கடுமையாக உழைக்கிறீங்க. இது சின்ன ஒரு பாராட்டு, ஒரு ஊக்கமளிப்பு. நீங்கள் அடுத்த ஆண்டு உங்களுடைய அன்பியத்தை இன்னும் கொஞ்சம் நன்றாக செய்ய வேண்டும் என்பதற்குண்டான ஒரு சின்ன ஒரு பூஸ்ட்டு தான், ஒரு சின்ன ஒரு உற்சாகம், ஒரு உற்சாக வார்த்தை தான். ஓகேங்களா? எவ்வளோ செய்கிறீங்க, நான் பாட்டு சும்மா இருந்தேன், ஒன்றுமே என்கரேஜ் பண்ணல அப்படின்னா நீங்களும் தலைச்சடைஞ்சிடுவீங்க. ஸோ அதனால்
இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஹார்ட் ஒர்க், பிரிங்கிங் பீப்புள் டுகெதர், மேக்கிங் அன்பியம் அலைவ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதே போல் என்னோடு இணைந்து முடிவுகளை எடுக்கக்கூடிய பங்கு பெற உறுப்பினர்கள், அருமையான ஒரு பங்கு பெற உறுப்பினர்கள், நாம் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் எப்போயுமே அவங்க நோ சொன்னது கிடையாது. அதாவது சரியாக இருக்குது, கரெக்டாக இருக்குது, நல்லா பண்ணுறீங்க, இது தேவை தான், அவங்களுடைய ஆலோசனை கொடுக்குறாங்க. ஸோ எப்போதுமே ஒரு பங்கு தந்தை புரிந்து கொண்டு எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அழகாக மிக ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு பங்கு பெற உறுப்பினர்கள். அதேபோல் மரியான் சேனை, அவர்கள் நோயாளிகளை சந்திப்பது, நற்கனியை கொண்டு போகிறது. அதே போல் பல்வேறு குடும்பங்கள் சென்று ஜெபம் செய்வது, வீடுகளை சந்திப்பது. மரியான் சேனை ஒரு பக்கம் ஆன்மீக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். வின்சென்ட் பால் சபை இன்றைக்கி இங்கே இல்லை. அவர்கள் நம்முடைய பங்கின் சார்பாக ஒரு கிராமத்துக்கு போயிருக்கிறாங்க. இந்த துணிமணியெல்லாம் வாங்கிட்டு போய் அந்த கிராமத்துக்கு ஹெல்ப் பண்ண போயிருக்காங்க. எந்த கிராமம்? ஜோதியம்மா சொன்னாங்களா? ஓகே, திருப்பூர். ஓகே, அச்சரப்பாக்கம் பக்கத்தில் போயிட்டு ஒரு இருளில் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டிக்கு அவங்க வந்து பெட்ஷீட்டு அந்த இது போயிட்டு நரிக்குறவை இருக்கக்கூடிய அந்த இடத்துல அவங்க அந்த மக்களுக்கு தான் போயிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு கிறிஸ்மஸ் கொண்டாட்டம், அவங்க செஞ்சதுக்கு கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். அவங்க அங்கே போயிருக்காங்க. ஸோ அவங்களுடைய வழியில் ஏழைகளுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. அதே போல் இளையோர் இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பணிகள், அவங்க இன்றைக்கி இந்த சேரெல்லாம் போட்டு இந்த ஃபங்க்ஷனை நமக்கு ரெடி பண்ணி கொடுத்ததும் இளையோர்கள். அவங்க ஒரு பக்கம் நமக்கு எப்போதுமே வழிபாட்டுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் நம்முடைய பாடக குழுவினர். நான் ஆங்கில பாடகுழு கூட சொல்லியிருந்தேன், தெரியல. ஸோ ஆங்கில பாடக்குழுவினர், தமிழ் மெயின் குரூப், அப்புறம் பீட சிறுவர் பாடக்குழுவினர். ஸோ எல்லோருமே வழிபாட்டுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மறைக்கல்வி ஆசிரியர்கள், ஸோ அவங்க நம்முடைய பிள்ளைகளை ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. வழிபாட்டு ஒருங்கிணைப்பு குழு இப்போ நம்ம தொடங்கியிருக்கிறோம். அவர்கள் வழிபாடுகளை ஒருங்கிணைக்கிறார்கள், மக்களை சரியாக அந்த நன்மை கொடுக்கறதுக்கெல்லாம் உதவி செஞ்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலாக நம்முடைய அருட்கண்ணியர்கள், நமக்கு என்னென்ன வேலைகள் இருக்கிறதோ, என்னென்ன உதவிகள் கேட்கிறோமோ அவர்கள் நமக்கு பக்கபலமாக இருந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே ஆல்டர் பாய்ஸ், அது போல் எல்லாருமே, நீங்கள் எந்த குரூப்பை நான் மிஸ் பண்ணியிருந்தால் உங்களையும் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன். எல்லோருமே நீங்கள் உங்களுடைய நேரம், உங்களுடைய உழைப்பு எல்லாத்தையும் இந்த சர்ச்சினை வளர்ச்சிக்காக நீங்கள் கொடுத்துன்னு இருக்கிறீங்க. நம்முடைய ஆலய பணியாளர்கள், அவங்க எப்போவுமே பிஸியாக இருக்கக்கூடிய ஆலய பணியாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இது ஏதோ சொல்லணும் என்பதுக்காகலாம் கிடையாது. அப்படி சொல்லணும் தான் நான் இந்த ஃபங்க்ஷனில் ரெடி பண்ணியிருக்கணும்னு அவசியம் கிடையாது. உண்மையாகவே ஐ ஃபீல் தட் ஐ ஆம் பிளஸ்ட் வித் ஆல் த வாலண்டியர்ஸ். உங்களை நான் பெற்றுக்கொண்டதுக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். யாருமே நோ சொன்னது கிடையாது. ஒரு ஒர்க்கு கொடுக்க அப்படின்னா நோ சொன்னது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு செய்கிறீங்க, முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுன்னு இருக்கிறீங்க. அது 100% செய்ய முடியலனா கூட எங்களால் என்ன முடியுமோ அதை நான் செய்கிறேன் சொல்லி எல்லா அன்பியங்கள். எடுத்துக்காட்டாக செப்டம்பர் மாதம் நடந்த பைபிள் ரெட்ரீட் இல்லைங்களா, விவிலிய ரெட்ரீட். அப்போ அந்த ஃபாதர் சொன்னார், விவிலிய கார்டு அமைக்கணும். நமக்கு அது புதுசு, நமக்கு மண்டையில் தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனாலும் நாம் மிக சிறப்பாக செய்தோம். மற்ற பங்களி செஞ்சதை விட மிக சிறப்பாக விவிலிய கார்டு பண்ணோம். அது எல்லாருக்குமே பண கஷ்டம், உடல் எல்லாமே எடுத்து செய்யணும். ஆனாலும் நீங்கள் செஞ்சு காட்டினீங்க. அதே போல் அக்டோபர் மாதம் மிஷன் சண்டே, அதுக்கு நாம் மறைமாடு அதிகமான தொகையை கொடுக்கணும். ஏதோ ஒரு விதத்தில் கடை வச்சோ இல்லை கலெக்ட் பண்ணியோ நீங்கள் உங்கள் அன்பியத்தின் சார்பாக உங்களால் முடிந்த நன்கொடையை நீங்கள் மிஷன் சண்டே கொடுத்தீங்க. அதுபோல் நம்முடைய அன்பியங்களை நடைபெறக்கூடிய கேரல்ஸ் இந்த வாட்டி புதுசாக தொடங்கணும். அந்தந்த அன்பியத்தில் இருக்கக்கூடிய பாடக்கூடியவர்கள் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும். இளையோரும் பாடக்குழு மட்டும் கேரல்ஸ் பாட முடியாது, அன்பியத்தில் இருக்க வரணும் சொல்லும்போது மிக ஆவலோடு வந்தீங்க, பாடல்களை கற்றுக்கொண்டீர்கள், ஆவலோடு பாட்டு இருக்கிறீங்க. ஒரு சில பேர் வந்தாங்க, தொடக்கத்தில் வந்தாங்க, இப்போ வரல. ஆனால் ஒரு சில பேர் தொடர்ந்து வந்து நிற்கிறாங்க. ஸோ பாராட்டுகள். அப்போ ஒவ்வொரு முயற்சியிலும் நீங்கள் கேட்கிற போது, நான் கேட்கிற போது உதவி செஞ்சு தான் இருக்கிறீங்க. ஓகேங்களா? அது மட்டுமல்ல, சில சமயத்தில் பண உதவியும் நன்கொடையும் தந்தும் நீங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறது. ஸோ எல்லாத்துக்கும் உதவி பங்கு தந்தை ஆன்மீக குருவானவர் இந்த பங்கினுடைய பங்கு மக்கள் சார்பாக இந்த பங்கில் உழைத்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நாம் முழு 100% நாம் அடையவில்லை.
நாம் இன்னும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய கோஆப்ரேஷன் நமக்கு கிடைக்க வேண்டியிருக்கு, நிறைய இன்வால்மெண்ட் வர வேண்டியிருக்கு. பாருங்கள், எனக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, மரியன் சேனையினுடைய ஆண்டு கூட்டம் இங்கே நடைபெற்றது. அப்போ அந்த மரியன் சேனை உறுப்பினர்களுக்கு நான் சொன்னேன், எல்லாமே இந்த மரியன் சேனையில் இருக்கவங்க பெரியவர்கள், வயதானவர்கள். இப்போ நீங்கள்லாம் மரியன் சேனையில் இருக்கிறீங்க, அப்படியே ஒரு கட்டம் வயதான பின்னாடி அப்படியே நீங்கள் போயிடுவீங்க, வெளியே போயிடுவீங்க. அது பின்னாடி நீங்கள் மரியன் சேனையில் ஆள் இருக்கணும் இல்லைங்களா? அப்போது நீங்கள் இளையோர்களையும் சிறு மாணவர்கள், மறைக்கல்வி மாணவர்களையும் நீங்கள் இந்த மரியன் சேனையில் சேர்க்கணும். வருங்கால மரியன் சேனையை நீங்கள் யோசித்து பார்க்கணும். சும்மா ஒரு வார்த்தை நான் சொன்னேன், உடனே அதை ஒரு சீரியஸாக எடுத்து, அதை உற்சாகமாக எடுத்து, நம்முடைய பங்கில் ஒரு சிறுவர் பிரசிடியம் அதை ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. இது போல தான் இன்னும் நாம் அதிகமாக வளர்ச்சி அடைய வேண்டும். நம்முடைய அன்பியங்களை இன்னும் எப்படி மக்களை கொண்டு வருவது, நம்முடைய பக்த சபைகள் இன்னும் எப்படி ஆக்டிவாக செயல்படுவது, இப்படி நாம் யோசித்து வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு இன்னும் ஒரு படி மேலே, அடுத்தால் நாம் இங்கே கூடுகிற போது இன்னும் ஒரு படி மேலாக நம்முடைய அன்பியங்கள் செயல்பட வேண்டும். என்னுடைய மெயின் ஃபோக்கஸ்ஸு நான் கொடுக்கறது அன்பியங்கள். ஸோ அன்பியங்கள் நல்லா செயல்பட்டாவே மற்ற எல்லாமே நன்றாக செயல்பட முடியும். அன்பியங்கள் இருக்கிறவர்கள் எல்லா குடும்பங்கள் கோஆப்ரேட் பண்ணான்னு வச்சிங்களேன், பக்த சபையில் ஈஸியாக கோஆப்ரேஷன் கிடைக்கும், இளைஞர்களுக்கு ஈஸியாக கோஆப்ரேஷன் கிடைக்கும், பாடக்கூட ஈஸியாக கோஆப்ரேஷன் கிடைக்கும். அன்பியங்கள் செயல்பட்டால் பங்கு செயல்படும். அப்படின்னா இந்த பங்கினுடைய ஆணிவேர் எது அப்படின்னா அன்பியங்கள். ஸோ அதனால் இந்த ஆண்டு அன்பிய பொறுப்பாளர்கள் இன்னும் நீங்கள் வருகிற ஆண்டு அன்பிய பொறுப்பாளர் இன்னும் நீங்கள் அதிகமாக உற்சாகம் எடுத்து இன்னும் அன்பியங்களை வேகப்படுத்த செயல்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் எல்லா பக்த சபைகள், எல்லா குழுக்களும் கூட இன்னும் ஒருபடி மேலாக நாம் கடந்து செல்ல வேண்டும். சில பேர் தோய்ந்து போயிருக்கிறீங்க, சில பேர் மன வருத்தங்களோடு இருக்கிறீங்க, ஒத்துழைப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் ஒரு பொது வாழ்க்கையில் நடக்க தான் செய்யும் இல்லைங்களா? இப்போ நீங்கள் ஒரு அன்பியத்தவங்களுக்கு கோஆப்ரேஷன் கிடைக்காத போது, ஒரு பங்கு அளவில் எனக்கு கோஆப்ரேஷன் கிடைக்காத போது அதே வழி தான் எனக்கு இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் கடந்து போனால்தான் நம்ம போக முடியும். அதை நினச்சி வருத்தப்பட்டு இருந்தால் ஒன்றும் ஆகாது. ஸோ அதனால் யாரெல்லாம் கோஆப்ரேஷன் கொடுக்குறாங்களோ அவங்கள வச்சுக்கிட்டு அன்பியங்களை நடத்துவதற்கும், பக்த சபைகளில் யாரெல்லாம் உங்களுக்கு உதவியாக இருக்காங்க அவங்கள வச்சு பக்த சபைகளை நடத்துவதற்கும் நாம் முயற்சி எடுக்கணும். ஸோ வி டோன்ட் சி த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட், வி ஹவ் டு சி த பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட். அப்படிங்களா? ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, அவங்கள வச்சு நம்ம மூவ் பண்ணிகிட்டே போவோம். கொடுக்காததை பற்றி கவலைப்பட்டிருந்தால் ஒன்றும் நடக்க போகிறதில்லை. ஸோ இதுதான் என்னுடைய வேண்டுகோள். 2026 இன்னும் கொஞ்சம் நாம் நம்முடைய பங்கை ஒரு ஆக்டிவான ஒரு பங்காக கொண்டு வருவதற்கு நாம் முயற்சி எடுப்போம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறிய பரிசை தந்து அவங்களை மகிழ்விக்க விரும்புகிறேன். நிச்சயமாக மீண்டும் சொல்கிறேன், அது சிறிய பரிசு தான். நீங்கள் செஞ்ச பணிக்கு அது ஈடு ஆகாது. ஓகேங்களா? நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்புக்கு அது ஈடு ஆகாது. எனவே இந்த நாளில் உழைத்தவர்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். முதலில் நம்முடைய உதவி பங்கு தந்தை பல்வேறு ஏற்பாடுகள், இந்த பார்ட்டி கேம்ஸு, பேனா வாங்கி கொடுக்கறது, இந்த இளையோரை அவர் வேலை செய்ய வச்சு, இந்த சேரெல்லாம் போட வச்சு நம்முடைய உதவி பங்கு தந்தைக்கும், அதோடு நம்மோடு இந்த இயேசு ராஜ் அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அதோடு இந்த நிகழ்வை ஒளிபரப்பு செய்து கூடிய நம்முடைய தம்பி சுனித் அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகள். ஆடியோ அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கிஃப்ட் வழங்குகிற போது நமக்கு அந்த தேநீர் கொடுப்பாங்க, அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் ஏற்பாடு செய்த நம்முடைய ஆலய பணியாளர் சைமன் அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகேங்களா? தேங்க்யூ. திருவாளர் ஜான்சன், அவருடைய துணைவியார் மேரி ஜீனா, நான் எப்போ கேட்டாலும் அவர்கள் நோ சொன்னது கிடையாது. உணவை கேட்கிற போது நோ சொன்னது கிடையாது. பெரிய மாணவர்களே, இன்றைக்கி அவங்க தான் கொடுத்தாங்க. ஒரு 1000 பேருக்கு இன்றைக்கி நாம் சாப்பிட்ட சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 ஸ்வீட்டு அது அவர்களால் கொடுக்கப்பட்டது. வரக்கூடிய 4 ஜோன்ஸ் விழாக்கள் இருக்கு இல்லையா, 17, 18, 19, 20 4 நாட்கள் ஜோன்ஸ் வைஸாக அன்பிய நிகழ்வு நடைபெறுகிறது. அந்த 4 நாட்களும் அவங்க தான் கொடுக்குறாங்க. புரியுங்களா? அந்த 4 நாட்களும். ஸோ அதனால் பெரிய செலவு. 1000 பேருக்கு இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் முதல் ஜோன் 500, செகண்ட் ஜோன் 500, அப்போ 4 ஜோன், அப்போ மொத்தம் எவ்வளோ பேருக்கு? 2000. இன்றைக்கி 1000, 3000 பேருக்கு இந்த நாட்களில், இந்த ஒரு வாரத்தில் அது உணவு கொடுத்திருக்கிறார். ஸோ அதனால்
அவர் நன்றி எதிர்பார்க்க கிடையாது, அனௌன்ஸ் பண்ண சொல்ல மாட்டார், மக்கள்கிட்ட இருந்தாலும் சொல்லுங்க கேட்க மாட்டார், கோயிலை கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார். ஸோ ஆனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் யார் நமக்கு உதவி செய்கிறார்கள். நிறைய உதவி செஞ்சுன்னு இருக்கிறாங்க. அது எனக்கு கிடைத்த ஒரு கிஃப்ட்டு. நான் கேட்கும்போது நோன்னு சொன்னது கிடையாது. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஃபோன் பண்ணி கேட்டாவே என் ஃபோன் எடுக்கக்கூடிய அளவுக்கு என் மீது மதிப்பு வைத்திருக்கார். வழக்கமாக எடுக்க மாட்டாங்களாம், ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாங்க. நம்ம ஃபோன் பண்ணால் எடுக்கிற அளவுக்கு நம் மீது, இந்த பங்கின் மீது அவர் அன்பு கொண்டிருக்கிறார். அவர் கேட்குறதால ஒன்றே ஒன்று, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க ஃபாதர். அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தை, மனசில் சில வார்த்தை அப்படியே பதியும் இல்லைங்களா. மேரி ஜீனா, அதாவது ஜான்சன் அவளுடைய மனைவியார், ஜேபி அவருடைய 4வது பொண்ணு, அவங்க தான் கடைசி பொண்ணு, ஓகேங்களா. அவங்க தான் சத்தியபாமா வச்சுருக்காங்க. இன்னொரு பொண்ணு சென்ட் ஜோசப் காலேஜ், அவங்க இன்னொரு பொண்ணு வச்சுருக்காங்க. இன்னொரு பொண்ணு ஜேபிஆர் காலேஜ் ஸ்கூல் வச்சு ஜேபிஆர் காலேஜ் வச்சுருக்காங்க. 3 காலேஜும் தொடர்ந்து அங்கே தான் இருக்கும். ஒரு பொண்ணு 4 பொண்ணு, ஒரு பொண்ணு வந்து அதான் ஃபஸ்ட்டு பொண்ணு பனிமலர் பூந்தமல்லியில் வச்சுருக்காங்க. ஸோ 4 பொம்பளை பசங்க. ஸோ 4 பேருமே காலேஜ் வச்சுருக்காங்க. நமக்கு உதவி செய்து 4வது மகள் மேரி ஜீனா, அவருடைய கணவர் ஜான்சன். அவங்களுடைய மகளுடைய கல்யாணத்துக்கு போனேன் லஸ்ஸில். அப்போ அந்த மேரி ஜீனா அவங்க வந்து தேங்க் பண்ணும்போது சொன்னாங்க, ஃபாதர், எல்லா ஃபாதர்ஸுக்கும் சொல்கிறாங்க, நான் எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நாம் இறக்கிற போது, நாம் மரிக்கிற போது 4 பேர் நமக்காக ஜெபிக்கிறவர்களை நாம் சம்பாதித்து கொள்ள வேண்டும். நாம் இறக்கிற போது தூக்குறவங்களை பற்றி பேசலை, நாம் இறக்கிற போது நமக்காக 4 பேர் நமக்காக ஜெபிக்கிறவர்களை இந்த உலகத்தில் சம்பாதித்து கொள்ள வேண்டும். எனக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தை. எங்கள் பிள்ளைகளை அதான் சொல்லிக் கொடுக்குறோம். எங்கள் அப்பா தான் சொல்லிக் கொடுத்தார், நாங்களும் எங்கள் பிள்ளைகளை தான் சொல்லிக் கொடுக்குறோம். நம்ம செத்த பின்னாடி நமக்காக ஒரு 4 ஜீவன் ஜெபிக்கணும், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு சொல்லி மறக்க முடியாத வார்த்தைகள். ஸோ அவர்கள் நமக்கு உதவி செய்கிறார்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் அல்லது பொது ஜெபத்தில், அன்பியங்களில் தொடர்ந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் நம்மிடம் கேட்பது அது மட்டும்தான், இந்த நன்றி கூட கிடையாது. எனவே இந்த நாட்களிலும் வரக்கூடிய 4 நாட்களிலும் உணவு கொடுக்கக்கூடிய அந்த சத்தியபாமா யூனிவர்சிட்டி அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை அவங்க இல்லை நாம் தெரிவித்துக் கொள்வோம். தேங்க்யூ.
3 பரிசுகளை வென்றவர்கள் வாங்க. 3 பேருக்கு ஒரே பரிசு தான், வாங்க. கலர் தான் சேஞ்ச் ஆகுது. ஆவே மரியா. ரெண்டாவது பரிசு மரிய சூசை மேரி. தேர்ட் பிரைஸ் அற்புதராஜ்.